டிஎன்பிஎஸ்சி வழித்துணை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 7th தமிழ் 2003 எடிஷனில் இருக்கக்கூடிய புத்தகத்தில் செயல் பகுதியை மட்டும் பார்க்க போகிறோம். செயல் பகுதி மொத்தமாக 5 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வாழ்த்து, இன்னொன்று அறவரை பகுதி, கதைப்பகுதி, பல்சுவை பாடல்கள், மறுமலர்ச்சி பாடல்கள். இதில் சிலபஸில் கவர் ஆகிற டாபிக் மட்டும் முழுமையாக பார்ப்போம். மற்றதெல்லாம் சொற்களஞ்சியம் மட்டும் பார்ப்போம். செயல் பகுதியில் ஃபஸ்ட்டு பகுதியாக இருக்கிறது வந்து வாழ்த்து பகுதி. இந்த வாழ்த்து பகுதியை நமக்கு 7வது புக்கில் கொடுத்துருக்க வாழ்த்து பகுதியை யார் எழுதுறதுன்னா ராமலிங்க அடிகள் எழுதுறது. ராமலிங்க அடிகள் வந்து நம்ம சிலபஸில் இல்லாததுனால அவரை பற்றியோ இந்த பாடலை பற்றியோ நம்ம பெருசாக பார்க்க மாட்டோம். இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருள்கள், அப்புறமேட்டுக்கு பிரித்தெழுது, சேர்த்தெழுது, எதிர்ச்சொல், இந்த மாதிரி எதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாழ்த்துன்றதுக்கான மீனிங் என்னென்னா போற்றுதல் மற்றும் இயல்புகளை கூறுதல்ன்றது மீனிங்கே. அதை தாண்டி இதில் வேறு எதுவும் முக்கியமானது இல்லை. அதுக்கப்புறம் நூல் குறிப்பில் வந்து அந்த திருவருட்பான்றதை பிரித்தெழுதுகள் கொடுத்துருக்காங்க. திருக்குட்டல், அருள் குட்டல், பான்ட்டு பிரித்தெழுதுவாங்க. அவ்வளோதான். இதை தாண்டி இதில் வேறு எதுவும் முக்கியமானது கிடையாது. இந்த ஆசிரியர் குறிப்பு நமக்கு தேவையில்லை. சொற்களஞ்சியமில் சொற்களை பிரித்தறிக அப்படின்ற டாப்பிக்கில் பொன்னாகி அப்படின்னா பொன்குட்டல் ஆகின்னு வரும். மணியாகின்னா மணிக்குட்டல் ஆகின்னு வரும். போகமாகினா போகம் குட்டல் ஆகி வரும். முழுதாகினா முழுது குட்டல் ஆகின்னு வரும். அப்புறம் அறிஞ்சொரு பொருள், பொண்ணுன்றதுக்கு தங்கம்ன்ற மீனிங்கு, மணின்றதுக்கு ஒளி தருகின்ற வைரம் போன்ற கற்கள்ன்ற மீனிங்கு. போகம் அப்படின்னா இறைவனை சேர்ந்து பெறும் இன்பம். புறம்னா வெளி, அகம்னா உள், மதினா சந்திரன், ரவின்னா சூரியன், முழுது அப்படின்னா முழுமையும், நாதம்னா ஒளி, மின்னா மின்னல், வியன்கருணை அப்படின்னா பரந்த அருள், பொலின்னா மிகுதியாக தருகிற, முகில்னா மேகம், தேவேனா இறைவனே, மதியாகி ரவியாகி மற்றுமாகி. இந்த லைனில் மதின்ற சொல்லுக்கு என்ன மீனிங்னு கேட்டிருக்காங்க. இந்த லைன் வந்து நிலவாகவும் இருக்கிறாரு, சூரியனாகவும் இருக்கிறாரு அப்படின்றது கடவுளை சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த மதின்ற இதுக்கு வந்து சந்திரன்றது. மீதி இருக்கின்ற வார்த்தைக்கு வந்து மீனிங் வந்து அறிவு, சந்திரன், நிலா, மதித்தல், இது எல்லாமே வரும். கீழே கொடுத்துருப்பாங்க. எங்கன்னா இங்கே பாருங்கள், மதி என்ற சொல்லின் பிற பொருள்களை அறிகன்ட்டு அறிவு, சந்திரன், மதித்தல்ன்ட்டு 3 இருக்குது. இப்போது மொழித்திறன் வளர் பயிற்சியில் பார்த்தோம், வேறு எதுவும் இல்லை. மொழித்திறன் வளர் பயிற்சியில் போகமாகி அப்படின்னா போகம் குட்டல் ஆகி, புனிதமாகினா புனிதம் குட்டல் ஆகி, மற்றுமாகினா மற்றும் குட்டல் ஆகி, நாதமுறைனா நாதம் கூட்டல் உரை, அகமாகினா அகம் குட்டல் ஆகி. இங்கே பொன்னாகின்றது பொன் குட்டல் இன் குட்டல் ஆகின்னு பிரிச்சிருக்காங்க. இது வந்து பகுப்பத உறுப்பிலக்கண அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு அது தேவைப்படாது. நம்ம ஜென்ரலாக பிரித்தெழுதுன்னு பார்க்கும்போது பொன்னாகினா பொன்குட்டல் ஆகின்னு வரும், மண்ணாகினா மண்குட்டல் ஆகின்னு வரும், முன்னாகினா முன்குட்டல் ஆகின்னு வரும், பின்னாகினா பின்குட்டல் ஆகின்னு வரும், மின்னாகினா மின்குட்டல் ஆகின்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய 2வது பாயிண்ட் பாருங்கள், மணியை ரத்தினம் என்றும் கூறுவர். மணிக்கான மீனிங் வந்து ரத்தினம் அப்படின்ற ஒரு இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நவமணி நவரத்தினம்ன்றது என்னென்னு கொடுத்துருக்காங்க. இதை ஏன் நான் இப்போ படிக்கிறேன்னா, இது வந்து பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கின்ற டாப்பிக்கில் வந்து கூட கொடுக்கலாம். அதனால தான் இதையும் பார்த்துக்கோங்க. பொதுவாக எங்கேயாவது தொகைச்சொற்கள் இருந்துச்சுன்னா, இப்போ முக்கணி, அப்புறமேட்டுக்கு முத்தமிழ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்து அதுக்கான என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அது எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை படிச்சுக்கோங்க. ஏன்னா அது பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக்கின்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷனில் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் இதையும் நம்ம படிச்சுக்கிறது தப்பு இல்லை. சரி, நவமணி நவரத்னம், அதாவது நவரத்னம் என்னென்ன இருக்குதுன்னா கோமேதகம், நீலம், பவளம், புட்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். 2வது பகுதியோ என்ன இருக்குன்னா அறவரை பகுதி. இதில் மொத்தமாக 3 செயல் இருக்கும். ஒன்று திருக்குறள், பழமொழி, அடுத்தது பழமொழி 400, அடுத்தது நன்னெறி. இதில் திருக்குறளும் பழமொழி 400 மட்டும்தான் சிலபஸில் இருக்குது. நன்னெறி சிலபஸில் இல்லை. இப்போ திருக்குறளுக்கான மீனிங் பார்ப்போம், பின்னாடி அதோடைய சொல்லும் பொருளும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதிகாரம் வந்து அரண் வலியுறுத்துதல். அரண் வலியுறுத்துதல்ன்றது எதை சொல்கிறாங்கன்னா, அறத்தோடு எப்படி வாழணும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக இந்த அதிகாரம். இப்போ கொடுத்துருக்க குறள் என்னென்னா, மனத்துக்கண் மாசிலா நாதல் அனைத்து அரண் ஆகலன் நீரப்பெற. அப்படின்னா அறம் செய்கிறது வந்து மனசார செய்யணும். அதாவது உள்ளத்தில் வந்து அறம் செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோடு செய்யணும். அதுவே வெளியே மட்டும் அறம் செய்கிறேன்ட்டு காட்டிக்கிட்டு உள்ளத்தில் வேறு எதாவது வெஞ்சன்ஸ் மாதிரி வச்சு செய்யக்கூடாது. அடுத்தது அழுக்காறு அவாவைகளில் இன்னா சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறுன்னா பொறாமை, அவானா பேராசை, வெகுளினா சினம், இன்னா சொல்லுனா கடுஞ்சொல், தீய சொல்லுன்னு சொல்கிறாங்க. இந்த 4 விஷயமும் இல்லாமல் இருக்கிறது தான் அறம் சார்ந்த விஷயம்ன்ட்டு சொல்கிறாங்க. அதுதான் அறம்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது மக்கட்பேறு, அதாவது பெற்றோருக்கு குழந்தை எப்படி இருக்கணும், அந்த குழந்தைக்கு அந்த பெற்றோர் எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடிய அதிகாரம் தான் இந்த அதிகாரம். இப்போ முதல் குறள் வந்து தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்னு சொல்கிறாங்க. அதாவது மகன் வந்து அந்த அவையில் வந்து
கல்வி கற்றவனாகவும் நல்ல திறமை உடையவனாகவும் இருக்க செய்ய வேண்டும். அவனுக்கு எந்த அளவுக்கு கல்வி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கல்வியை வந்து அந்த தந்தை அந்த மகனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த குறள். அடுத்தது, மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல் அப்படின்றது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு மகன் வந்து தந்தைக்கு எந்த மாதிரியான இது செய்யணும்னா, அந்த மகனை பற்றி இப்போ யாராவது ஒரு 3வது மனுஷன் பார்க்குறாங்கன்னா, மகனை பார்க்கும்போது இவனை பெற்றதுக்கு வந்து அவங்க தந்தை வந்து எவ்வளோ தவம் இருந்திருப்பார், எவ்வளோ இதாக இருந்திருப்பார் அப்படின்ட்டு புகழ்ந்து பேசணும். இவனை பெற்றதுனால அந்த குடும்பம் வந்து சிறப்புற்றுங்குது. அந்த மாதிரி அவங்க பேசக்கூடியது தான் இந்த குறளுக்கு கொடுத்துருக்க மீனிங்கு. அடுத்து விருந்தோம்பல். அதாவது விருந்தோம்பல்ன்றது தமிழர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு. அந்த விருந்தோம்பல் எப்படி இருக்கணுன்றதுக்காக ஒரு அதிகாரம். இதில் முதல் குறள் என்ன இருக்குன்னா, விருந்து புறத்ததான் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பற்று அன்று. அதாவது விருந்தினராக யாராவது ஒருத்தர் வரும்போது அவரை வெளியே வச்சுக்கிட்டே நம்ம உள்ளாரே சாப்பிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அவரோடு சேர்ந்து தான் சாப்பிடணும். அது நம்ம ரொம்ப நாள் வாழ வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அமிர்தமாகவே இருந்தாலும், அது என்ன வகையான உணவாக இருந்தாலும் அது வந்து விருந்தினரோடு பகிர்ந்து உண்ணணும் அப்படின்றதுக்கான இதுதான் இந்த குறளில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது, மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குலையும் விருந்து. இந்த குறளில் என்ன சொல்லுவாங்கன்னா, அனிச்சம்ன்றது ஒரு மலர் இருக்குது. அந்த மலரை வந்து நம்ம லைட்டாக ஸ்மெல் பண்ணாவோ தொட்டு ஸ்மெல் பண்ணாவே உடனே அது வந்து வாடிடும். அந்த மாதிரி தான் விருந்தினரும் அவங்க வரும்போது கொஞ்சம் முகம் சுழற்சியோ இல்லை ஏதோ நம்மளுக்கு வெளியே இருக்கக்கூடிய டென்ஷனை அவங்க முன்னாடி காட்டிட்டோம்னாவோ அவங்களும் வாடிடுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்ட்டு இந்த குறளில் கொடுத்துருப்பாங்க. அடுத்த அதிகாரம் ஈகை. ஈகைன்றது வந்து மற்றவங்களுக்கு நம்ம எந்த மாதிரியான உதவி செய்யணும் அப்படின்றத பற்றி பற்றின ஒரு அதிகாரம் தான் ஈகை அதிகாரம். இப்போது முதல் குறள் என்ன கொடுத்துருக்குன்னா, வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. அதாவது என்னென்னா, நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா அது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு தான் செய்யணும். மற்ற உதவி நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து செய்யக்கூடிய உதவி வந்து அது ஈகையில் வராது. அது ஏதோ கொடுக்கல் வாங்கல்ன்ற கணக்கில் தான் வரும். ஆனால் ஒரு உணர்வுக்குள்ளார வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, யாருக்கு தேவைப்படுதோ அவங்ககிட்டருந்து நமக்கு அது ரிட்டன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுத்து உதவுறவங்கள அதுதான் ஈகைன்ட்டு சொல்கிறார். அடுத்தது, அற்றார் அலிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம்ன்றது என்னவா இருக்கணும்னா, அதாவது ஒருத்தவங்க ரொம்ப பசியோடு வறுமையோடு இருக்கிறாங்கன்னா அந்த பர்சனுக்கு வந்து நம்ம பொருள் கொடுக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற செல்வம் வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்போது தான் அதுதான் கரெக்டான ஒரு கருவூலம். அதாவது அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். இப்போ நம்மக்கிட்ட நிறைய இருக்கும்போது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்கணும். மற்றபடி இதை நம்ம சேமித்து வச்சோம்னா அதே அளவுக்கு எந்த அளவுக்கு சேமிக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம விட்டு போயிடும். ஆனால் இதுவே யாருக்கு தேவைப்படுது தெரிஞ்சு அவங்களுக்குன்னு கொடுத்தோம்னா அது கரெக்டான ஒரு ஈகையாகவும் இருக்கும், அதே சமயம் உங்களோட செல்வமும் சரியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லாமை. கல்வி கற்காததை பற்றி கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரம் தான் இந்த கல்லாமை அதிகாரம். கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெறின். அதாவது இது ஒரு அவையில் வந்து படித்தவங்க நிறைய பேர் இருக்கும்போது படிக்காத ஒருத்தர் வந்து அவர் எதுவும் பேசாமல் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் நல்லவராக கருதுவார். எப்படின்னா, இப்போ வந்து ஆளுக்கு ஒவ்வொரு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சஜஷன் சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து இவரும் ஏதாவது ஒரு சஜஷன் சொல்லும்போது அது தப்பாக போயிடுச்சுன்னா இவருடைய கேரக்டர் வந்து எல்லாரும் அனலைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும். அதுவே அவர் எந்த ஒரு விஷயம் பேசாமல் இருந்தாலும் இவர் பாருங்கள் எல்லோரும் பேசுறது கேட்குறாரு, கவனிக்கிறாரு, இவர் நிறைய தெரிஞ்சவர் போல் அந்த மாதிரின்ட்டு மற்றவங்கெல்லாம் நினைப்பாங்க, அதாவது நல்லவராக நினைப்பாங்க அப்படின்றத குறளை அப்படின்ட்டு மீனிங் சொல்கிறது தான் இந்த குறள். ஓகேங்களா? அடுத்தது, விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். அதாவது விலங்கோடு மக்கள் அணையர்னால் மக்களுக்கும் விலங்குக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குமோ அதே தான் நல்ல நல்ல நூல்களை படித்தவருக்கும் அந்த நூலை படிக்காதவருக்கும் இருக்கும் டிஃப்ரென்ஸு அப்படின்னு ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க இந்த குறளில். அடுத்தது வந்து குற்றம் கடிதல். அதாவது நம்ம செய்யக்கூடிய குற்றத்தை வந்து அதை எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம செய்யக்கூடிய குற்றம் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறது எந்த அளவுக்கு எடுத்துக்கணுன்றது சொல்கிறக்கூடிய அதிகாரம் தான் குற்றம் கடிதல். இப்போ திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையால் கொள்வர் பழினானுவர். அதாவது சான்றோர்கள்லாம் பெரிய பெரிய சான்றோர்கள்லாம் எப்படின்னா, அவங்க சின்ன அளவு ஒரு குற்றம் ஏதாவது ஒன்று அவங்க மூலமாக நடந்துச்சுனாவோ அதோடைய இது அவங்க எந்த மாதிரி எடுத்துப்பாங்கன்னா, பனை அளவு, அதாவது சின்ன விஷயத்தை கூட பெரிய விஷயமாக எடுத்துக்குவாங்க. அதாவது அவங்க செஞ்ச தப்பு என்னமோ சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கான இது வந்து நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி அவங்க நினச்சிக்குவாங்க. அப்படி இருந்து அவங்க அதுக்கு பயப்படுவாங்க. அந்த சின்ன தப்புக்குமே அவங்க பயப்படுவாங்கன்ற சொல்லக்கூடிய குறள் தான் இந்த குறள். அடுத்து, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தது போல கெடும். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கைன்ற இந்த குறள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது ஒரு விஷயம் ஒரு தப்பு நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை நம்ம
தடுத்து நிறுத்தி இருக்கணும். இந்த விஷயம் செஞ்சால் இது இப்படி ஒரு ப்ராப்ளம் போகும் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சு நம்ம செய்யணும். அப்படி செய்யாமல் விட்டாங்கன்னா இப்போ வைக்கோல் போருன்ற இப்போ போர் இருக்குல்ல, அந்த போர் வந்து மழை அளவுக்கு நல்லா பெருசாக நம்ம வச்சுருக்கும்போது அதில் சின்னதாக ஒரு தீப்பொறி பட்டோடனே அது மொத்தமாக அழிஞ்சிரும்ல. அந்த மாதிரி நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து மொத்தமாக அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி மீனிங் இதில் வரும். ஓகேங்களா? சொல்லும் பொருள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக அது புரியும். இப்போ பெரியாரே துணைக்கோடல் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒருத்தர் வழிகாட்டுதலுக்கோ இல்லை அவங்க சின்ன சின்ன தப்பு செய்யும்போது அதை திருத்தத்துக்கு ஒரு பெரியோர் ஒருத்தர் சான்றோர் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் தான் இந்த அதிகாரம். குறள் என்னென்னா, இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இளனும் கெடும் அப்படின்னா, இதில் இப்போ நம்ம சின்ன சின்ன தப்பு செய்யும்போது அந்த தப்பு செஞ்சும்போதே நம்மளை திருத்தத்துக்கு இது நீ இப்படி பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு சொல்லி திருத்தத்துக்கு ஒரு சான்றோர் நம்ம கூடவே இருந்தாருங்கன்னா நம்ம சரியான வழியில் போவோம். சப்போஸ் அந்த மாதிரி யாரும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், யாருமே நம்மளை கெடுக்கிறது வேணாம், நாமளே நம்மளை கெடுத்துப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய குறள் தான் இந்த குறள். பல்லார் பகைக்குழலையும் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடக்க விடல். இதுக்கு ஒரு மீனிங் என்னென்னா, நம்ம எவ்வளோ பகையை சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, ஊரில் இருக்கிற அத்தனை பேர் கூட சண்டை போட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு நல்லவருடைய நட்பை வந்து விட்டுட்டோம்னா நம்ம அந்த நிறைய பேர் பகையை சம்பாதிச்சோம்ல அதை விட கொடுமையானது இந்த ஒருத்தருடைய ஒரு நல்லவருடைய ஒரு நட்பை நம்ம விடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய குறள் தான் இந்த குறள். மருந்துன்ற அதிகாரம். இந்த மருந்துன்ற அதிகாரம் மனுஷன் வந்து என்ன எடுத்துக்கணும், எவ்வளோ எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும், இந்த மாதிரியான அதாவது உணவை எப்படி எடுத்துக்கணும், அதுக்கான உணவை எப்படி மருந்தாக அவங்க பயன்படுத்தணுன்ற விஷயத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் தான் இது. குறள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணி. யாக்கைக்குன்னா உடம்பு. இப்போது ஒரு தடவை சாப்பிடக்கூடிய உணவு அதாவது ஜீரணமாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி தான் அடுத்த வேளை உணவே எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடியே அவர் எடுத்துக்கினார்னா அவர் உடம்புக்கு கண்டிப்பாக தீங்கு வரும் அப்படின்றத சொல்லக்கூடிய குறள் தான் இது. அடுத்தது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். இந்த குறளில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா அந்த நோய் என்ன நோயின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த நோய் எதனால் வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த நோய் எப்படி தீர்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தில். அடுத்த அதிகாரம் பெருமைன்ற அதிகாரம். இந்த பெருமைன்றது வந்து பெருமைக்குரியவர்களை குறிக்கக்கூடிய அதிகாரம். அதாவது எந்த மாதிரியான மனிதர்கள்லாம் பெருமைக்குரியவர்கள், எந்த மாதிரியான மனிதர்கள்லாம் சிறுமைக்குரியவர்கள் அப்படின்ற. பெருமைக்குரியவங்களாம் போற்றத்தக்கக்கூடியவங்கள்னு சொல்லலாம். சிறுமைக்குரியவர்கள்லாம் போற்றத்தகாதவங்க, அதாவது அவங்களை புகழ்ந்து பேசணும் அவசியமே இல்லாத ஆட்கள்னு சொல்லலாம். இங்கே குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னா, ஒருத்தங்க பிறப்பால் எந்த வகையிலும் அவர் வந்து வேற்றுமைப்படுத்த முடியாது. அதுவே அவர் செய்யக்கூடிய தொழிலால் இவர் இந்த தொழில் செய்கிறாருன்ட்டு வேற்றுமைப்படுத்துகிறாங்க. இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயரில் கொஷின் ஒன்று கேட்டுருந்தாங்க. ஆனால் குறலாக கேட்கல. அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, திருவள்ளுவர் மக்களை எவ்வாறு வேறுபடுத்துகிறார் இல்லை வேற்றுமைப்படுத்துகிறார் அந்த மாதிரி தான் கொஷின் கேட்டிருப்பாங்க. ஆப்ஷனில் வந்து தொழிலை பேஸ் பண்ணி தான் அவர் வேறுபடுத்துகிறார் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த குறளுக்கான மீனிங்கு. ஓகேங்களா? அடுத்து பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. அதாவது பெருமைக்குரியவங்கன்ற அந்த பர்சன் எப்படி இருப்பாருங்கன்னா, அவங்க எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி, யாருக்கு என்னென்ன மதிப்பு கொடுக்கணுன்றதை தெளிவாக அறிஞ்சு எல்லாருக்கும் சம மதிப்பு கொடுக்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. அதுவே சிறுமையில் இருக்கக்கூடியவர் வந்து லைட்டாக ஒரு சின்னது பெருசாக பண்ணிட்டாலுமே அது பெரிய பில்டப் பண்ணியோ இல்லை அதை பற்றி தன்னை போற்றி அதாவது நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படி இப்படின்ட்டு பில்டப் பண்ணி இருக்கக்கூடிய ஆட்கள் தான் சிறுமைக்குரியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கடைசி அதிகாரம் உழவுன்றது உழவு தொழிலை பேஸ் பண்ண உழவு தொழிலுக்காக திருவள்ளுவர் எழுதப்பட்ட ஒரு அதிகாரம் தான் இந்த உழவு அதிகாரம். இதில் வந்து சுழன்று ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த இடத்துல உலகம் அப்படின்னு கொடுத்துங்கிறது யாரும் சொல்லுதுன்னா, உலகில் இருக்கக்கூடிய மக்களை அனைவருமே குறிப்பிடுது. இப்போ சுழன்று மேற்பினதுன்னா உழவு தொழில் சொல்கிறாங்க. எல்லா மக்களுமே அந்த உழவு தொழில் நாடி தான் இருக்கணும். ஏன்னா இப்போ ஒருத்தர் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தர் வந்து உழவு தொழில் செய்கிறாருன்னா அவர் செய்யக்கூடிய அந்த பொருள், இப்போ அரிசியோ பருப்போ உணவு தானியங்களோ இதெல்லாம் அவர் உற்பத்தி செய்யும்போது அந்த பொருளை இப்போ அவர் என்ன தான் ஐடியில் வேலை செஞ்சு சம்பாதிச்சாலும் அவர் வாங்கக்கூடிய சாப்பிட்றதுக்கோசரம் வாங்கக்கூடிய அந்த பொருள் உழவரை நம்பி தான் இருக்குது. அந்த உழவர் பின்னாடி தான் அவரே போகணுன்றது அதுதான் நியதி அப்படின்றதுனால எல்லா தொழிலோடையும் இதுதான் பெரிய தொழில்ன்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது உழுதுண்டு வாழ்வார் மற்றும் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அதாவது உழவு தொழில் செய்பவங்க தான் முன்னாடி, அவர் பின்னாடி தான் நம்ம எல்லாருமே போகணும் அப்படின்ற மாதிரியான சொல்லக்கூடிய குறள் தான் இந்த குறள்.
இப்போ நூல் குறிப்பு பார்த்துருவோம். ஏன்னா இந்த திருக்குறள் வந்து சிலபஸில் இருக்கிறதுனால நூல் குறிப்பு பார்க்குறோம். 2 அடிகளாக இருக்கிறது வந்து குறள் வெண்பான்னு சொல்லுவாங்க. திரு என்னும் சிறப்பு அடைமொழி பெற்ற நூல் வந்து திருக்குறள்னு சொல்லுவாங்க. இது 3 பால்கள் உடையது. அதாவது அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதில் அதிகாரங்கள் 133 இருக்குது. 133 அதிகாரத்துக்கு 10 பாடல்ன்ட்டு 1330 குறள்கள் இருக்குது. இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது மக்களுக்கு தேவையான பொதுவியல் வாழ்வியல் நெறிகள் இருக்கிறதுனால இதை உலக பொதுமறை என்று சொல்கிறாங்க. தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அறநூல்களிலே முதன்மையாக வச்சு போற்றக்கூடிய நூல் வந்து திருக்குறள் தான். அடுத்தது ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் 2 சொல்லுக்குருதி, பழகும் தமிழ் சொல்லொருமை நாலிரண்டில். இந்த 2 பழமொழிகளிலும் அந்த நாலும்ன்றது வந்து நாலடியாரை குறிக்கும், 2ன்றது வந்து திருக்குறளை குறிக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு திருக்குறள் வந்து பல மொழிகளில் மொழிபெயர்த்துருக்காங்க. புக்கில் இருக்கிற டேட்டா படி இங்கே இல்லை, மற்ற புக்கில் பார்த்தீங்கன்னா 107 மொழிகள் இருக்கும். ஆனால் கரண்ட்டில் எத்தனை மொழிபெயர்ச்சிருக்காங்கன்னா 108 மொழிபெயர்த்து இருக்காங்க. ஆசிரியர் குறிப்பு. திருக்குறளை எழுதியவர் வந்து திருவள்ளுவர். இவருக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. ஆனால் இவர் ஒரு டேக்லைன் மாதிரி இவரை பற்றி வந்து சொல்லணும்னா, சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர். அதாவது 2 லைனில் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தை சுருக்கி சொல்கிறாருல்ல, அதனால் இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது. அதுக்கப்புறம் இவரை பற்றின ஒரு தெளிவான வரலாறு நம்மக்கிட்ட கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய திருவள்ளுவர் படம் கூட அவருடைய ஒரிஜினல் படம் கிடையாது. அவரை ஒருத்தர் தான் வரைஞ்சிருப்பார். இந்த மாதிரி அவர் இருக்கலாம், அவருக்கு இந்த மாதிரி நிறைய முடி இருக்கலாம், தாடி இருக்கலாம், அந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்களே தவிர அது ஒரிஜினல் படம் கிடையாது. அடுத்தது யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை அப்படின்ட்டு பாரதியார் சொல்லியிருக்காரு. அடுத்தது திருவள்ளுவருக்கு இருக்கக்கூடிய மற்ற பெயர்கள் என்னென்னா, முதற்பாவலர், பெருநாவலர், பொய்யில் புலவர் என்ற பெயர்களில் திருவள்ளுவரை அழைக்கிறோம். அதுக்கப்புறம் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்ட்டு நம்ம எதை சொல்கிறோம்னா கிமு 31 ஆண்டு. அதுக்கப்புறம் இப்போது அந்த ஆண்டை திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடணும்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆண்டோட 31 கூட்டிக்கணும்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. அடுத்து சொற்களஞ்சியம். அரண் வலியுறுத்துதல். மக்கள் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நீதிகளை வலியுறுத்தி கூறுதல். அதாவது அறம் விஷயம்னா நல்ல விஷயங்கள். அந்த நல்ல விஷயங்கள் செய்யறது எப்படி செய்யணும், எதெல்லாம் நல்ல விஷயத்தில் அடங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் தான் இது. இப்போ சொற்களை பிரித்தறிகளில் மாசிலான் அப்படின்றத பிரித்தோம்னா மாசு கூட்டல் இலான் அப்படின்னு வரும். அதே மாதிரி அறிஞ்சோர் பொருள் அப்படின்ற இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனதுக்கண் அப்படின்னா மனதில், அல்லது மனன்ற அந்த இடத்தில் அப்படின்ற கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா கண் என்பதோட மீனிங் வந்து இடம் அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் படும். இது வந்து 7ஆம் வேற்றுமையில் வரக்கூடிய வேற்றுமை உறுப்பு, அது கண் அப்படின்னு இருக்குது. மாசுனா குற்றம், அனைத்து அப்படின்னா அந்த அளவினாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மற்ற விஷயம் இருக்குல்ல, இப்போ வந்து நீ மனசறிஞ்சு ஒரு அறம் செய்யணும்னா அது அறம். அதுவே நீ அது நான் வெளியே அறம் தான் செய்கிறேன்ட்டு சொல்லக்கூடிய அந்த விஷயம்லாம் தேவையில்லாத விஷயம், அது பில்டப்பான விஷயம் இருக்குல்ல, அந்த மற்ற விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த அனைத்தும் அப்படின்ற வார்த்தை மென்ஷன் ஆகிருக்கும். அது ஆகலைன்னா வீண் ஆரவாரமான செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீர அப்படின்னா தன்மையான அப்படின்னு சொல்கிறாங்க. அழுக்காறு பொறாமை, அவா பேராசை, வெகுளி கோபம், இன்னா சொன்னால் தீய பயனை தரும் சொல், இல்லைன்னா கடுமையான சொற்கள் அப்படின்னு சொல்கிறேன். இழுக்கானா முழுமையாக நீக்கி அப்படின்னு பொருள். இயன்றது நான் தொடர்ந்து செய்வது அப்படின்னு மீனிங். விளக்குறைன்னு நம்ம முன்னாடியே வந்து என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணதால இது பெருசாக நம்ம பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேணும்னு தேவைப்படுறவங்க வந்து ஒரு வாட்டி படித்து கூட பார்த்துக்கோங்க, பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இப்போ மக்கட்பேறு அப்படின்றது நல்ல பிள்ளைகளே பெறுதல். இந்த மாதிரியான ஒரு அதிகாரம் தான் இந்த மக்கட்பேறுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சொற்களை பிரித்தறிய. மகற்காற்றும், இது வந்து 2 விதமாக பிரிக்கலாம். மகற்கு கூட்டல் ஆற்றும் அப்படின்னு பிரிக்கலாம், இல்லைன்னா மகன் கூட்டல் கூட்டல் ஆற்றும் அப்படின்னும் பிரிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. ஆற்றும் உதவி அப்படின்னா ஆற்றும் கூட்டல் உதவின்னு வரும். கொள்ளெனும்னா கொள் கூட்டல் எனும் அப்படின்னு வரும். அடுத்தது 3வது குறளுக்கான அறிஞ்சோர் பொருள் பார்க்குறோம். நன்றி அப்படின்னா நன்மை, அவையத்து அப்படின்னா படித்தவர்கள் நிறைந்துள்ள சபைன்னு வரும். முந்தி இருப்ப அப்படின்னா முதன்மை பெற்று இருக்கும்படி, செயல்னா அறிவு ஒழுக்கங்களில் சிறந்தவராக்குதல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது செயல்ன்ட்டு இந்த குறளில் எதை சொல்கிறாங்கன்னா அறிவு ஒழுக்கங்களில் சிறந்தவராக்குதல்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ சில டைம் அந்த குறளை கொடுத்துட்டு இந்த குறளில் இந்த செயல்ன்ற வார்த்தை எதை குறிக்கிறது, இந்த தலைன்ற வார்த்தை எதை குறிக்கிறது, அந்த மாதிரியான கேள்வி கேட்கும்போது அந்த மீனிங்கை கரெக்டாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து உதவி. தனக்கு நன்மை செய்தவருக்கு தான் செய்யும் செயல் தான் உதவின்னு சொல்கிறாங்க. நோற்றான்னா நோன்பு இருக்கிறவங்கள தான் சொல்கிறது, அதாவது தவம் செய்தான் அப்படின்னு சொல்கிறது. நோன்பு நோற்றல்னா விரதம் இருத்தல் அப்படின்னு பொருள். இங்கே சொல் என்னும் இதுக்கு வந்து பேசப்படுவதுன்றது மீனிங்.
விளக்க உரையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. விருந்தோம்பல்ன்றது ஏன்னா நான் விளக்க உரை வந்து முன்னாடியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், குறளுக்கு வந்து இதுதான் மீனிங் அப்படின்ட்டு. அதனால தான் உங்களே படித்து சொல்கிறேன். இப்போ விருந்தோம்பல்ன்ற இந்த அதிகாரம் புதியதாக வந்தவருக்கு உண்ண உணவு இருக்க இடம் கொடுத்து ஆதரிப்பது தான் விருந்தோம்பல். இப்போ சொற்களை பிரித்தறிய தான் உண்டால்னா தான் கூட்டல் உண்டல் அப்படின்னு வரும். முகம் தெரிந்துன்னா முகம் கூட்டல் தெரிந்து அப்படின்னு வரும். அடுத்தது விருந்துன்னா புதியதாக வந்தவர். புறத்தானா வீட்டுக்கு வெளியே தங்கியிருந்த போது அப்படின்னு மீனிங்கு. சாவா மருந்துனா அமிர்தத்தை குறிக்கிறாங்க. அனிச்சம்ன்றது அனிச்ச மலரை குறிக்கிறாங்க. மோப்பன்றது மோந்து பார்த்தாலே அப்படின்ற மாதிரி மீனிங் குறிக்கிறாங்க. குலையும் அப்படின்னா வாடிவிடும். திரிந்து அப்படின்னா வேறுபட்டு இல்லைன்னா மாறி அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். அடுத்த விளக்க உரை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒரு வாட்டி நான் அப்படியே நிறுத்தும்போது நீங்கள் பாஸ் பண்ணி அதில் என்ன இருக்குதுன்னு ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. நான் சொன்ன மீனிங்கும் அதோட பொருந்துதானும் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஈகைன்றது வறுமையால் யாசித்து வந்தவருக்கு அவர் தேவையை அறிந்து இல்லை என்று கூறாமல் கொடுக்கறது தான் ஈகைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அஞ்சொல் பொருள் பார்த்தோம்னா 7வது குறளுக்கு வரியார் அப்படின்னா பொருள் இல்லாதவர். ஈவதுன்னா கொடுத்து உதவுவது. ஈகைன்னா கொடுத்தல். மற்ற எல்லாம் அப்படின்னா வறியவருக்கு கொடுப்பதை தவிர மற்ற கொடைகள் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிய தீர்ப்பை அப்படின்னா பதில் உதவியை. இப்போது நம்ம கல்யாணம் நடக்குதுன்னா மொயின்ட்டு ஒரு விஷயம் கொடுப்பாங்க. வேறு எதாவது ஃபெஸ்டிவல் நடந்தாவே மொயின்ட்டு ஒரு விஷயம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் குறிய தீர்ப்பை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயம் தான், வாங்கக்கூடிய விஷயம் தான். இப்போ நம்ம ஒரு மொய் வைக்கிறோம்னா திரும்ப நமக்கு மொய் வைப்பாங்க அப்படின்றதுக்காக தான் வைக்குவாங்களே, அந்த மாதிரி இருக்கிறதால ஈகையில் வராது அப்படின்னு சொல்கிறாரு. நீரதுன்னா இயல்புடையது, தன்மையது அப்படின்ற மீனிங். இதுக்கு முன்னாடி ஒன்று தன்மைன்றதுக்கான மீனிங் ஒன்று பார்த்துருக்கோம்ல. இங்கே நீர அப்படின்ற வார்த்தைக்கு தன்மையான அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா நீரது அப்படின்னா இயல்புடையது, தன்மையதுன்ற மீனிங் இருக்குது. அடுத்து 8வது குறளுக்கான இது அற்றாரனா வறியவர். தீர்த்தல்னா போக்குதல். ஊழி அப்படின்னா இடம். அஃதுன்னா அந்த அறம் அப்படின்றது அஃதுன்ற இந்த இடத்துல வந்து அறத்தை குறிக்கிறாங்க அப்படின்றது இங்கே மீனிங். ஓகேங்களா. அலிப்பசினா கொடிய பசி, அதாவது எல்லா நன்மைகளையும் அளிக்கும் பசி அப்படின்ற மாதிரி மீனிங். அதுக்கப்புறம் இங்கே பசி வந்துட பத்தும் பறந்து போகுன்றது பழமொழி. அடுத்த அதிகாரம் வந்து கல்லாமைன்றது வந்து கற்க வேண்டியவற்றை கற்காததனால் ஏற்படும் இழிவு அப்படின்னு. அதாவது ஒரு விஷயம் எந்தெந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணுமோ அந்த விஷயம்லாம் தெரியாமல் இருக்கிறதுனால அவங்க படக்கூடிய ஒரு கஷ்டத்தை சொல்லக்கூடிய அதிகாரமாக இது பார்க்குறாங்க. நனி நல்லாருன்னா மிகவும் நல்லவர். அதாவது படித்தவங்க இருக்கக்கூடிய அவையில் பேசாமல் இருந்தாவே அவரை நல்லவர்ன்ற மாதிரி எல்லோரும் நினச்சிக்குவாங்கன்னு சொன்னால அதுக்கான இது தானே நனி நல்லார்னு போது மிகவும் நல்லவர் அப்படின்னு. விலங்கோடுனா விலங்குகளோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்ற பார்க்குற விஷயத்த சொல்லுது. மக்கள் அணையர்னா மக்கள் மிகவும் சிறப்புடையவர் ஆவார். அதாவது விலங்கோடு கம்பேர் பண்ணும்போது மக்கள் சிறந்தவர்களாக இருப்பாங்க. ஏனையவர்னா படிக்காதவர். அதாவது அந்த குறளில் வந்து ஏனையவர் அப்படின்னு சொல்லும்போது அது படிக்காதவர்கள்ன்றது மீனிங் வரும். குற்றம் கடிதல். கோபம், செருக்கு முதலிய குற்றங்கள் உண்டாகாதபடி நீக்குதல். இந்த மாதிரி கோபமும் அந்த செருக்குன்றது அகம்பாவம், அந்த மாதிரி ஒரு ஆணவம், அந்த மாதிரி விஷயம் இருக்குங்கள, இந்த விஷயமெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அதிகாரம் தான் இந்த குற்றம் கடிதல். 11வது திருக்குறளில் என்னென்ன சொல்லும் பொருள்னா நாணுவர் அப்படின்னா அஞ்சுபவர், இல்லைன்னா பயப்படுபவர் அந்த மாதிரி மீனிங்க. திணைன்னா சிறிய தானியம், சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். துணைன்னா அளவு, அதாவது இதுக்கு இது எவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ சிறுசாக இருக்குன்ற மீனிங் அந்த டிஃப்ரென்ஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல துணைக்கான சொல்லும் பொருள் வந்து அளவு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பனைனா பனைமரத்தை குறிக்குது. வருமுன்னர்னா வருவதற்கு முன். காவாதான்னா குற்றம் உண்டாகாதபடி பாதுகாக்காதவன் அப்படின்னு. எரினா நெருப்பு. இங்கே வந்து அந்த போர் மேலே ஒரு துளி நெருப்பு விழுந்துடும், அந்த போரே அழிச்சிடும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லும் பொருள் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. பெரியாரே துணைக்கோடல். தீய நெறியை நீக்கி நல்ல வழியில் செலுத்தக்கூடிய பேரறிவு பெற்றவர்களை துணையாக கொள்ள வேண்டும். அதாவது நம்ம சின்ன சின்ன தப்பு செய்யும்போதும் அதை நம்மளை திருத்தக்கூடிய ஒரு சான்றோரையோ இல்லை பெரியவரையோ நம்ம கூடவே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் தான் இது. இப்போ சொற்களை பிரித்தறிக. 10 அடுத்து அப்படின்னா 10 கூட்டல் அடுத்த அப்படின்னு வரும். அடுத்தது 13வது குறளில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருள். இல்லாத அப்படின்னா துணையாக பெறாத. ஏமாறான்னா பாதுகாப்பு இல்லாத. கெடுப்பாருன்னா கெடுத்து அளிப்பதற்கு உரியவர். இலானும் அப்படின்னா இல்லையானாலும் அப்படின்னு மீனிங்க. கெடும் அப்படின்னா தானும் கெட்டு பிறரையும் கெடுப்பான் அப்படின்னு சொல்லுது. கெடும்ட்டு இந்த இடத்துல இது என்ன சொல்லுதுன்னா தன்னையும் கெடுத்துப்பான் அடுத்தவங்களையும் கெடுத்துருவான் அப்படின்ற மாதிரி மீனிங் சொல்லுது. குழலின் அப்படின்னா பகை கொள்வதை காட்டிலும் அப்படின்ற மாதிரி மீனிங்கு. 10 அடுத்துன்னா 10 மடங்கு அதிகமான அப்படின்னு. நல்லாருன்னா பெரியார், அதாவது பெரியவங்களை சொல்கிறாங்க. தொடர் கைவிடல் அப்படின்னா தொடர்பை விடுவது. நல்லவங்களுடைய நட்பை விடுறது எவ்வளோ கொடுமையானதுன்னா பல பேரோட பகையை சம்பாதிக்கிறதை விட கொடுமையானது அப்படின்னு சொல்லுறாங்க. விளக்க ஒரு முறை படிச்சுக்கோங்க. மருந்து அப்படின்றதுக்கு அந்த உண்ணும் உணவாலும் பிற செயல்களாகவும்
உண்டாகும் நோய்களை போக்குவதற்கான உரிய வழிமுறைகளை வந்து இந்த அதிகாரத்தில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 15வது குறளுக்கான சொல்லும் பொருளும் என்னென்னு பார்க்கலாம். அருந்தியது முன்னுண்ட உணவு, அற்றது செரித்த தன்மை, போற்றை தெளிந்து, உணின்னா சாப்பிட்டால், யாக்கைன்னா உடல், மருந்துன்னா உடல் நோயை நீக்குவதற்கு உரிய மருந்து. அதாவது முன்னாடி சாப்பிட்ட ஒரு உணவு வந்து செரிச்சிருச்சு, அதாவது ஜீரணமாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி தான் அடுத்த சாப்பாடு நம்ம சாப்பிடணும். அதுதான் உடலுக்கான சரியான மருந்தாக இருக்கும். அதாவது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 16வது குறளுக்கான சொல்லும் பொருள், நோய் நாடினா பிணியை அதற்கு பிணியை இது பண்ணுறது அது குறிகளால் இன்னது என ஆராய்ந்து. அதாவது என்னென்ன விஷயம் இப்போ வந்து ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு முன்னாடி சிம்டம்ஸ் இருக்குல்ல, அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு இது என்ன நோயின்றதை கண்டுபிடிக்கணும். நோய் முதல்னா நோய் வந்ததுக்கு உரிய மூல காரணம், அதாவது அந்த நோய் எதனால் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தணிக்கும் வாயின்னா நோயை போக்குறதுக்கான வழிமுறை என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விளக்க உரையில் அதை பற்றி தான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது பெருமை, நற்குண நற்செயல்களால் பெரும் உயர்ந்த தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. தனது நிலையில் தாழ்வு அடையாமல் மேலும் மேலும் உயர்வது. ஒருத்தர் பெருமைக்குரியவர் வந்து அவங்களுடைய நிலை என்னன்றதை தெரிஞ்சிருக்கணும். அதே சமயம் அவங்க நிலையிலேருந்து கீழே வராமல் மேலே எப்படி மென்மேலும் போகணுன்றதெல்லாம் சொல்லக்கூடிய அதிகாரம் தான் பெருமை. பிறப்பொக்கும் அப்படின்னா பிறப்பு கூட்டல் ஒக்கும் அப்படின்னு மீனிங், அதாவது பிரித்து எழுதுறது. சிறப்பு ஒவ்வான்னா சிறப்பு கூட்டல் ஒவ்வா அப்படின்னு பிரித்து எழுதுவோம். அடுத்தது அறிஞ்சொல் பொருள். இப்போ ஒக்கும் அப்படின்றதுக்கு வந்து ஒத்து இருக்கும், அதாவது கம்பேர் பண்ணும்போது இதுன்ற மாதிரி கம்பேர் பண்ணுறோம்ல, அதை தான் இது மாதிரி இது இருக்குது அந்த மாதிரி சொல்கிறது. அதாவது சமமாக இருக்கும், ஒக்கும்னா சமமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சிறப்பு அப்படின்னா பெருமை இல்லைன்னா சிறுமை எனப்பட்ட இயல்புகளை குறிக்குது, ரெண்டுத்தையும் குறிக்கும். இந்த இடத்துல வந்து ரெண்டுத்தையும் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஒவ்வா அப்படின்னா ஒத்திருக்க மாட்டா, செய்தொழில்னா செய்கிற தொழில் அப்படின்னு மீனிங். அடுத்தது பெருமைனா பெருமை உடையவர். என்றும் அப்படின்னா குடிப்பிறப்பு செல்வம் முதலிய சிறப்புகளை பெற்றுள்ள பொழுதிலும், அதாவது எப்பவுமே அப்படின்ற மாதிரி மீனிங் தான் இந்த என்றுமுக்கு இங்கே மீனிங்கு. அடுத்தது பணியும் அப்படின்னா செருக்கு கொள்ளாமல் பணிவு காட்டுவார். அதாவது நான் பெரியார் அப்படி இப்படின்னு அகம்பாவம் காட்டாமல் உங்களுக்கு என்ன இதுன்றதை பணிவோடு நடந்துப்பார் அப்படின்ற பெருமைக்குரியவங்களும் அந்த மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுமைன்னா சிறுமை உடையவன். இங்கே என்றும் சொல்கிறது இங்கேயும் அதே தான், எப்போவுமேன்ற மாதிரி. குடிப்பிறப்பு செல்வம் முதலிய சிறப்புகளை பெற்றில்லாத போதிலும், கொடுத்து வந்து என்றும் வந்து அந்த ரெண்டு விஷயமும் குடிப்பிறப்பும் செல்வமும் பெற்று இருக்கும் போதும்ன்ற மாதிரி வரும். இங்கே வந்து அது இல்லாத போதும் அப்படின்றது தான் அந்த என்றுமுக்கான பொருள். இடத்துக்கு இடம் அது மாரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அடுத்தது தன்னை வியந்துன்னா தன்னைத்தானே வியந்து உயர்த்தி, அதாவது தன்னைத்தானே பில்டப் பண்ணி சொல்லிக்கிறது தான் சிறுமை உடையவங்களோட செயலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த அதிகாரம், கடைசி அதிகாரம் உழவு என்ற அதிகாரம். நிலத்தை பண்படுத்தி விவசாயம் செய்யும் உழவு தொழிலுக்கான அதிகாரம் தான் இந்த உழவு அதிகாரம். உழுதுண்டு அதை பிரித்து எழுதுன்னா உழுது கூட்டல் உண்டு அப்படின்ற மாதிரி வரும். இப்போ அறிஞ்சோர் பொருள்னு வரும்போது ஏர் அப்படின்னா கலப்பை, பின்னதுன்னா உணவுக்கு உரிய தானியங்களை பெற உழவரின் பின் செல்ல வேண்டிய உள்ளது அப்படின்றது தான் பின்னதுன்றதுக்கான மீனிங்கு. உலகம் அப்படின்றது உலகில் வாழும் மக்கள் அப்படின்ற பொருள். உழந்தும் அப்படின்னா வருத்தம் அடைந்தாலும் அப்படின்னு மீனிங்கு. தலைன்னா சிறந்த தொழில். இதே தலை வந்து முதன்மையானன்ற பொருளையும் நிறைய இடத்துல வரும், ஓகேங்களா. உழுது அப்படின்னா உழவு தொழிலை செய்து, தொழுதுன்னா வணங்கி, அதாவது உழவு தொழில் செய்யக்கூடியவங்கள வணங்கி நம்ம அவங்க பின்னாடியே செல்லணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க 20வது குறளில். அதுக்கான மீனிங் இங்கே இருக்கும். இப்போ பொருள் திறன் பயிற்சி இதை நம்ம பார்ப்போம். ஏன்னா திருக்குறள் வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக், ஓகேங்களா. 2 அடிகளால் ஆனது டேஸ் வெண்பா, குறள் வெண்பான்னு சொல்லுவாங்க. திருக்குறள் டேஸ் டேஸ் நூல்களுள் ஒன்றுனா திருக்குறள் 18 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்னு. பழகு தமிழ் சொல்லொருமை 4 என்னும் பழமொழியில் டேஸ் என்பது திருக்குறளை குறிக்கும்னா 2 என்பது திருக்குறளை குறிக்கும். யாமறிந்த புலவர் இல்லை கம்மனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என பாடியவர் பாரதியார். மனத்துக்கண் மாசிலா நாதல் அனைத்து அரண் ஆகல நீரப்பெற இக்குறள் கூறும் அறம் யாது அப்படின்னா மனதில் குற்றம் இல்லாது இருப்பது அப்படின்றத ஆன்சர் சி ஆப்ஷனு. மனதில் சிந்தனை இல்லாமல் வாயால் பேசுவதையும் செய்வது போல நடிப்பதையும் உணர்த்த வள்ளுவர் பயன்படுத்தியுள்ள சொல் ஆகுலம் அப்படின்னு சொல்லுவார். வீண் ஆரவாரம்ன்ற மீனிங் பார்த்தோம்ல, ஆகுல அப்படின்றது அந்த ஆகுல தான், பி ஆப்ஷன், ஓகேங்களா. பிறருக்கு உண்டாகும் நன்மையை கண்டு மனம் பொறுக்காத தன்மையை உணர்த்தும் சொல். அதாவது மற்றவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அதை பார்த்து நம்ம இப்போ மனம் பொறுக்காமல் இருக்கக்கூடிய இது வந்து பொறாமை சொல்லுவோம். பொறாமைக்கான இது பார்த்தோம்னா அழுக்காறு அப்படின்றது பி ஆப்ஷன், ஓகேங்களா. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை இன்னொற்றான் கொள்ளும் சொல். இந்த குறளில் சொல் அப்படின்றது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவின்னுவது. அப்போ மகன் வந்து தந்தைக்கு என்ன செய்யணும்னு சொல்கிறாங்கன்னா மகனின் நடத்தையால் தந்தையை புகழும் சொல்லை குறிக்கிறது, அதாவது ஏ ஆப்ஷன்.
விருந்து பொறுத்ததான் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பற்ற அன்று அப்படின்ற இதுக்கு அந்த குறள் வந்து என்ன சொல்லுதுன்னா, விருந்தினரே இதில் வந்து என்னன்னா சி ஆப்ஷன் தான் வரும். விருந்தினரை ஓம்புதலின் சிறப்பு, அதாவது உபசரிக்கிறதால் குற்றம் என்னன்ட்டெல்லாம் இங்கே சொல்லலை. அதே சமயம் உபசரிப்பவர் ஏதும் பயன் என்னன்ட்டும் இதில் சொல்லலை. எந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும், அது அமிர்தமே இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதை தான் சொல்கிறாங்க. அது எந்த விஷயத்தோட அது சிறப்பு கருதி தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சி தான் வரும். இல்லை மற்றது ஏதாவது ஆப்ஷன் வரும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். மோப்ப குலையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து. இந்த குறளோட மீனிங் வந்து அதை இக்குறளின் பொருளை உணர்ந்து பின்னர் கோடிட்ட இடத்தில் பொருத்தமான சொல்லை எழுதுக. அதாவது விருந்தில் வந்து முகம் தெரிந்து நோக்கம்னா குலையும், அவங்களுடைய முகம் வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அனிச்சம்ன்றது மோப்ப, அதாவது மோந்து பார்த்தோம்னா குலைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முகம் தெரிந்தால் விருந்தினருடைய முகம் மாறிடும். அதே மாதிரி அனிச்ச மலரை முகந்து பார்த்தா அது வாடிடும் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே மோப்ப அப்படின்றது தான் வரும். வரியாருக்கு ஒன்று ஈவதை ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பு நீரது உடைத்து. இக்குறளால் உணரப்படும் கருத்து ஈகைன்னு இலக்கணம்னு நினைக்கிறேன். அடுத்து பழிநாணுவார் செயல் அப்படின்னா திணையளவு பழியையும் பனையளவாக கொள்வது, சி ஆன்சர். குற்றம் சிறியதாயினும் அதனால் பெரிய செல்வம் அழிந்துவிடும் என்பதை உணர்த்தும் குறள். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்திருப்போர். அந்த போர் வந்து எரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே, அது இதுதான் நினைக்கிறேன். அடுத்தது இடிபாறை இல்லாத ஏமரா மன்னன் கொடுப்பார் இலனும் கெடும். பாதுகாப்பு இல்லாத, இக்குறளில் பாதுகாப்பு இல்லாத என்னும் பொருளை தரும் தொடர் என்னன்னா ஏமரான்றதுக்கான மீனிங் வந்து பாதுகாப்பு இல்லாத அப்படின்னு வரும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்ற என்னும் தொடர் உணர்த்தும் செய்தி அப்படின்னா, முன்பு உண்ட உணவு வந்து சீரணித்தமை, அதாவது ஜீரணமான பின்னது அது அறிந்த பின்னாடி உண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. சி ஆப்ஷன் தான் ஆன்சர். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல். அதுன்றது எதை சொல்கிறாங்கன்னா நோய் எதுன்னு சொல்கிறாங்க. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. இக்குறளின் பொருளை உணர்ந்து கொடுத்து எடுத்து பொருத்தமான சொல்லால் நிரப்பு. பெருமை என்றும் பணியும், சிறுமையை தன்னை வியந்து அணியும்ன்ற மாதிரி வரும். அணியுமாம்ன்றதில் அது அணியும். சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு. இக்குறளில் சிறந்தது என்னும் பொருளை தரும் சொல் தலை. பொறுத்துக. அவையத்து முந்தி இருப்பச் செயல் அப்படின்றது எதுனா தந்தை மகற்காற்றுதல். அதாவது தந்தை வந்து மகனுக்கு எந்த மாதிரியான உதவி செய்யணும்னா ஒரு அவையில் அவன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்கான இது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டுக்கு வந்து ஊ, அடுத்தது வந்து பெற்றான் பொருள் வைப்புலி அப்படின்னா அச்சார்பு அலிப்பசி தீர்த்தல். தான் பெரிய ஈக்கு இருக்குல்ல, அதுதான் இந்த 20வதுக்கு பெற்றான் பொருள் வைப்புலின்றதுக்கான இது. அடுத்து எரிமுன்னர் வைத்துருன்னா வருமுன்னர் காவாதான் வாழ்க்கையை எரிமுன்னர்ன்றதுக்கும் மேட்சிங் பண்ணுறோம். அடுத்தது வந்து அருந்தியது அற்றது போற்றி உணின்னா மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அது பெரியாவுக்கு 22வது, சின்னாவுக்கு வந்து 21. அப்புறம் ஈக்கு வந்து பெரிய ஈக்கு வந்து பெற்றான் பொருள் வைப்புலி. அடுத்தது ஊக்கு வந்து அவையத்து முந்தி இருப்பு செயல். 3 வரி வினாக்கள் தேவையில்லை, 6 வரிகள் தேவையில்லை. அடுத்தது சொல்லும் பொருளும் பொறுத்துக. மொழித்திறன் வளர் பயிற்சி. ஆகுலம் அப்படின்னா வீண் ஆரவாரம். நோன்புன்னா விரதம். சாவா மருந்துனா அமிர்தம். குறியெதிர்ப்புன்றது வந்து கைமாறு, நம்ம செய்கிற உதவிக்கு மறுபடியும் உதவி எதிர்ப்பாகுது. பழின்னா இகழ்ச்சியான பேச்சு அப்படின்னு சொல்கிறோம். மாசிலான் பிரித்திருதுன்னா மாசு குட்டல் இலான். சிறப்பு ஒவ்வா அப்படின்னா சிறப்பு குட்டல் ஒவ்வா. மருந்தினும்னா மருந்து குட்டல் எனினும். தொழுதுண்டுன்னா தொழுது குட்டல் உண்டு. முழுதாகினா முழுது குட்டல் ஆகி அப்படின்னு வரும். அடுத்து சேர்த்துலது. ஆற்றும் குட்டல் உதவி ஆற்றும் உதவி. தான் குட்டல் உண்டல் தான் உண்டல். கெடுப்பார் குட்டல் இலனும் கெடுப்பார் இலனும். அதை இரும் ஈவும் சேர்ந்து ரீயா வரும். மக்கள் குட்டல் அணையர் மக்கள் அணையர். புனிதம் குட்டல் ஆகி புனிதமாகி. குலையும் குட்டல் அனிச்சம் குலையும் மணிச்சம். பணியுமாம் என்றும் பணியுமாம் வென்றும் வரும். எதிர்ச்சொற்கள். பெரியார் அப்படின்னா சிறியார் அப்படின்னு வரும். அறம்னா அறம் அல்லாமைன்னு வரணும், இல்லைன்னா தீது அப்படின்ட்டு வரும். பெருமைனா சிறுமை. முந்தினா பிந்தி. போற்றினா இகழ்ந்து. முன்னா பெண்ணு. இதுதான் எதிர்ச்சொற்கள். அப்புறம் திறன் வளத்துடன் இது எதுவும் வர தேவையில்லை. அடுத்தது பழமொழி. இங்கே பழமொழி கொடுத்துருக்கு தான் பழமொழி 400. பழமொழி 400 இன்னொரு பேர் தான் பழமொழி. ஓகேங்களா. இதில் மொத்தமாக 4 பாட்டுகள் இருக்கும். 4 பாட்டுக்கான மீனிங் என்னென்ட்டு பார்ப்போம். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதுக்கான மீனிங் சரியான மீனிங்ன்றது நம்ம ரியல் லைஃபோட நம்ம எக்ஸாம்பிளோடு இது பண்ணோம்னா, இப்போ ஒருத்தர் வந்து
நல்லா படிச்சிருந்து டிகிரி வாங்கியிருக்காருன்னா அவர் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போய் கேட்கும்போது அவருக்கான வேலை கொடுப்பாங்க. வேலை கொடுத்துட்டு அதுக்கான சம்பளம் கொடுப்பாங்க. அந்த சம்பளத்து மூலமாக அவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சுப்பார். அதாவது அவன் படிச்சிருந்தால் மட்டும்தான் அவருக்கான கரெக்டான வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சி அதுக்கான சம்பளம் மூலமாக அவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சுப்பார். இதே படிக்காதவங்களாக இருந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு போய் கேட்கும்போது அவங்க வேலை கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற வேலையை அவங்களுக்கு ஏற்ற வேலைன்ட்டு வேறு எதாவது கொடுப்பாங்க. அப்பயும் பார்த்தோம்னாலையும் அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் தான், இப்போ ஒரு கிளீனிங் ஒர்க்குக்கு போனோம்னாலையும் அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் தான், அந்த விஷயம் கற்று இருந்தால் மட்டும்தான் அதை செய்யறதுக்கு அவங்க அனுமதிப்பாங்க. அப்படின்றது தான் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அவர் எங்கே போனாலும் அவருக்கு கட்டுச்சோறுன்னு எதுவும் தேவையில்லை, அவர் போன இடத்துல அவர் பிழைச்சிப்பார் அப்படின்ற மாதிரி மீனிங் தான் இந்த பழமொழி 400 பாடல் வந்து உணர்த்தும். அடுத்து சான்றோர் கருவமும் கொள்ளார் அப்படின்னு இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ பெருமைக்குரியவங்க சிறுமைக்குரியவங்க 2 பேரும் நம்ம எல்லா இடத்துலையும் பார்ப்போம். அவங்களே தான் சான்றோர் அல்லாதவங்கன்ட்டு பிரிச்சிருப்பாங்க. சான்றோர் வந்து வறுமையில் இருந்து இந்த சான்றோர் அல்லாத ஒரு பர்சன் வந்து வறுமையில் இல்லாமல் நல்ல செல்வம் செழிப்போடு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயம் எப்படிப்பட்டதுன்னா, சுரக்காவோட குடுவை இருக்குது இல்லை, அதாவது காஞ்சி பின்னாடி ஒரு குடுவை மாதிரி இப்போ நீச்சல் கற்றுக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்களே, அந்த குடுவை வந்து இயல்பு என்னென்னா தண்ணியில் போட்டால் மிதக்கும். ஆனால் அப்படி அந்த சுரக்காய் குடுவை வந்து நீரில் மூழ்கிற மாதிரியும், அதே சமயம் அம்மிக்கல்ன்றது நீரில் மூழ்கிடும். அந்த அம்மிக்கல் வந்து மிதக்கிற மாதிரியும் கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது சான்றோருக்கு செல்வ செழிப்பு இல்லாமல் வறுமையில் இருந்தாருன்னா அதை வந்து அம்மிக்கல் வந்து தண்ணியில் மிதக்கிற மாதிரியும், அதே இவர் சான்றோர் அல்லாதவங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு இருந்துச்சுன்னா அது சுரக்காய் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரியும் 2த்தையும் கம்பேர் பண்ணி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது அடுத்தது அடக்கமில்லானிடம் அதிகாரம் தரலாகாது. இந்த பாடலில் என்ன சொல்லி ஒரு பர்சனுக்கு வந்து நல்ல பெரிய பதவியாக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பதவியில் இருக்கும்போது அவருக்கு கரெக்டான அடக்குமுறைமை இல்லாமல் இருந்தாருன்னா அது எப்படி இருக்குன்னா, ஒரு குரங்கு கையில் வந்து நம்ம வந்து கொல்லிக்கட்டை கொடுத்ததும் அதையும் அது தண்டிச்சுக்கும். அதே சமயம் இப்போது சுற்றி இருக்கவங்களையும் அதாவது ஆபத்துக்குள்ளாக்கிடும். அந்த மாதிரி விஷயம் குரங்கு கையில் வந்து ஒரு கொல்லிக்கட்டை கொடுக்குறது எந்த மாதிரியான விஷயமோ அதே மாதிரி அடக்கமில்லாதவங்கக்கிட்ட நம்ம பதவி இதெல்லாம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். அடுத்தது தம்மால் முடிவதை தாமே செய்ய வேண்டும். இந்த பாடலில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு விஷயம் வந்து நம்மளால் முடியும்னா அந்த விஷயத்த நாம் செய்யணும். அதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு மற்றவங்க மேலே திணிச்சு இது செய்யக்கூடிய விஷயம் எந்த மாதிரியானதுன்னா, இப்போ ஒருத்தர் வந்து சுடு தண்ணியில், அதாவது வெந்நீரில் குளிக்க வந்து பயப்படக்கூடிய ஆள் வந்து நான் நெருப்பிலே மூழ்குவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது அதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பழமொழி 400ன்ற பாடலை எழுதியவர், அந்த நூலை எழுதியவர் வந்து 3 உரை அரையனார்னு சொல்கிறாங்க. அவருடைய நூல் குறிப்பு, அதாவது பழமொழி 400 நூல் குறிப்பு பார்ப்போம். இந்த பழமொழி 400ன்றது வந்து ஃபஸ்ட்டு தமிழ் அற இலக்கியங்களாக ஃபஸ்ட்டாக வைக்கிறது திருக்குறள், 2ஆவதாக வைக்கிறது வந்து நாலடியார். இந்த நாலடியாருக்கு அடுத்ததாக வச்சு போற்றக்கூடிய நூல்னா அது இந்த பழமொழி 400 தான் சொல்கிறாங்க. இந்த பழமொழி பொதுவாகவே பழமொழியை வந்து என்னென்ன நேம்லலாம் அழைப்பாங்கன்னா, மூதுரை, முதுமொழி, உலக வசனம் இந்த மாதிரியான மீனிங்லலாம் அழைப்பாங்க. இப்போ நான் பர்டிகுலராக சொன்னேன்ல, இப்போ பழமொழி வந்து மூதுரை, முதுமொழி, உலக வசனம், இது வந்து சொல்லும் பொருளில் கேட்கலாம், இல்லை பழமொழின்ற டாப்பிக்குள்ளே கேட்கலாம், இல்லை பழமொழி 400ன்ற டாப்பிக்குள்ளே கேட்கலாம். இது சிலபஸில் வரக்கூடிய விஷயம், அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஒவ்வொரு பாட்டுலேயும் அந்த கடைசி லைன் என்னவாக இருக்குன்னா ஒரு பழமொழியாக இருக்கும். இப்போ இங்கேவே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து ஆற்றுனா வேண்டுவது இல்லைன்றது ஒரு பழமொழி. அதே மாதிரி இங்கே சுரையால் அம்மி மிதப்ப, அப்போ சுரைக்காய் உள்ளார் போகிறதுக்கு அம்மி மிதக்கிறது, இதுவும் ஒரு பழமொழி. அடுத்தது குரங்கின் கை, இதில் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்து படிச்சுக்கோங்க. குரங்கின் கை கொல்லி கொடுத்து விடல், அதாவது குரங்குக்கிட்ட கொல்லி கொடுக்குறது, அந்த நெருப்பு கட்டையை கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயந்தான் அடக்கம் இல்லாதவங்ககிட்ட பதவி கொடுக்கறது. இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு அமைச்சர் கூட மாட்டியிருக்காரு, அது யாருன்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் இது பண்ணுங்கள். வெந்நீரும் ஆடாதா தீ அப்படின்றது இதுவும் அதாவது வெந்நீரில் குளிக்க பயப்படக்கூடிய ஒரு ஆள் நெருப்பு குழம்புலேயே நான் மூழ்குவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயந்தான் தன்னால் செய்ய முடியும்னு தெரிஞ்ச விஷயத்த செய்யாமல் இருக்கிறவங்களுடைய கேரக்டரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பழமொழி 400 வந்து 400 வெண்பாக்கள் இருக்குது. அதாவது பழமொழின்ற நூல் வந்து வெண்பாவால் ஆனது, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பழமொழி 400 வந்து பழமொழின்னு சொல்லுவாங்க, பழமொழி 400ன்ட்டும் சொல்லுவாங்க. இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இல்லை தமிழகத்தின் வாழ்ந்த மக்களின் நாகரிகம், பண்பாடு, பழக்க வழக்கம், மன இயல்பு ஆகியவற்றை அறிவதற்குரிய செய்தி குறிப்புகளை இந்நூல் பெற்றுள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதை தாண்டி இதில் வேறு எதுவும் விஷயமும் இல்லை. அதாவது பொதுவாக பழமொழின்றது எதை சொல்லுவாங்கன்னா, மக்கள் அவங்களுடைய அனுபவத்தால், அதாவது பட்டறிவால் பெற்ற கருத்தை வந்து சுருக்கமாக கூறியதே பழமொழின்னு சொல்கிறாங்க. இந்த நூல் குறிப்பில் எதுவும் இல்லை. ஏதாவது விட்டு இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது ஆசிரியர் குறிப்பு.
பழமொழி என்னும் நீரின் எழுதியவர் வந்து 3 உரை அரையனார். இந்த 3 உரை கூட்டல் அரையனார்னு பிரிப்பாங்க. அது எப்படின்னா 3 உரை கூட்டல் அரையனார்னு பிரிச்சுருவாங்க. இந்த அரையன் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு அரசரை குறிக்கும் சொல்லாகவும் பார்க்குது. அதை 3 உரைன்றது வந்து பாண்டிய நாட்டில் இருந்த ஒரு ஊரை ஊரை வந்து குறிக்குது. அதே சமயம் இது மொத்தமாக அந்த 3 உரை அரையனார்ன்றது வந்து 3 உரை ஆண்ட ஒரு சின்ன அரசனை பற்றி அந்த அரசன் தான் இந்த நூலை எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவர் வந்து 8ஆம் நூற்றாண்டு சார்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொற்களஞ்சியம் பார்க்கலாம். சொற்களை பிரித்தறிய நாற்றிசைன்னா 4 கூட்டல் திசைன்னு வரும். ஆற்றுணான்னா 6 கூட்டல் உணா அப்படின்னு வரும். அறிஞ்சொரு பொருள், அதாவது சொல்லும் பொருள் பார்க்கும்போது ஆற்றவும் அப்படின்னா மிகவும், கற்றாருன்னா பல நூல்களை கற்றவர், நாற்றிசையும்னா 4 திசைகளிலும், நாற்று திசையை பிரித்தா 4 கூட்டல் திசைன்னு வரும். வேற்று நாடுனா பிற நாடு, தமவேயாம் அப்படின்னா தமக்கு சொந்தமாகும் அப்படின்னு மீனிங். ஆயினால் அப்படின்னா அதனால், ஆற்றுனானா கட்டுச்சோறு, இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி இல்லைன்றதுக்கு வந்து வீடுன்ற மாதிரி ஒரு மீனிங்கும் இருக்கும். அது பின்னாடி எங்கேயாவது பார்த்தா சொல்கிறேன். அப்புறம் விளக்க உரை நான் அங்கே மேலே சொல்லிட்டேன். அறிஞ்சொரு பொருள், உரைச்சான்ற அப்படின்னா புகழ் வாய்ந்த, சான்றோர் அப்படின்னா கல்வி கேள்விகளால் உயர்ந்தவர், கல்வியால் உயர்ந்திருப்பாங்க, இல்லைன்னா அனுபவத்தாலும் மற்றவங்க சொல்லக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவங்களால் உயர்ந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களே தான் சான்றோர்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒடுங்கி உரைய அப்படின்னா வறுமையால் வருந்தி வாழ, நிறையுள்ளார் அப்படின்னா கற்று அடங்கி வாழ்பவர், அல்லார் அப்படின்னா அல்லாதவர், நிமிர்ந்து பெறுகள்னா செல்வத்தால் செருக்குற்று வாழ்தல், வரை அப்படின்றதுக்கு மலை அப்படின்றது மீனிங்கு, இலங்கு அப்படின்னா விலங்குகின்ற. இப்போனா மலைநாடு சொல்கிறாங்க, சுரைன்னா சுரை கொடுக்க சொல்கிறாங்க, அம்மின்றது அம்மிக்கல்லை குடிக்கிறாங்க, மிதப்ப அப்படின்றது மிதத்தல்ன்ற செயலை குறிக்குது. இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கும், அதாவது வெப்ப நாடா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வரும். அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இங்கே கடைசியிலேருந்து 3வது லைன் பாருங்கள், வெற்ப, அதாவது மேலே இருக்கும், வெற்பன்றது ஆடுவும் முன்னிலை அப்படின்றது. ஆடுவும் முன்னிலைன்றது என்னென்னா, இது வந்து இலக்கணம் சார்ந்த ஒரு விஷயம். ஆடுவு அப்படின்றது வந்து இப்போ ஒரு பாட்டு இருக்குன்னா, அந்த பாட்டு வந்து யாராவது ஒருத்தருக்கு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு பர்சனுக்கு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அதில் ஆண்களை மையப்படுத்தி சொல்லும்போது ஆடுவும் முன்னிலைன்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரியான விஷயத்த ஆடுவும் முன்னிலை. இதே ஒரு பெண்ணுக்கு சொன்னாங்கன்னா மகடவும் முன்னிலைன்னு சொல்லுவாங்க. இங்கே நாலடியார்ன்ற பழமொழி 400 இருக்குல்ல, இந்த பாடலில் சில பாடல்கள் வந்து ஆண்கள்கிட்ட சொல்கிற மாதிரி தான் இந்த பாட்டை அமைஞ்சிருக்கும். அடுத்து நன்னெறி வரும். அந்த நன்னெறியில் இருக்கக்கூடிய ஒரு 3 பாட்டு இருக்கும். அந்த 3 பாட்டுமே பெண்களுக்கு, அதாவது மகடவும் முன்னிலை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பின்னாடி பார்ப்பீங்க. இப்போ அறிஞ்சொரு பொருள் பார்க்குவோம். உடைப்பெருஞ்செல்வம் அப்படின்னா உடைமையாகி மிகுந்த செல்வம், உயர்ந்த பெருமைனா சிறப்புடைய பதவி, நடக்கையில் அப்படின்னா நடத்தையில், ஒல்லியான்னா சிறந்தவன், வைத்தல் அப்படின்னா பொறுப்பளித்தல் அப்படின்னு, கொல்லின்னா எரிகின்ற கொல்லிக்கட்டையை குறிக்குது. அடுத்தது வந்து 4வது பாடல் வந்து சொற்களை பிரித்தெழுதுன்னு சொல்லும்போது, செந்நீர் அப்படின்னா செல்குட்டல் நீர்னு வரும், வெந்நீர்னு வரும்போது வெம்மை குட்டல் நீர்னு வரும். வெம்மைன்றது வெப்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்ல இருக்குது. அடுத்தது அறிஞ்சொரு பொருள், ஆற்றி அப்படின்னா முயன்று, செய்கலார் அப்படின்னா செய்ய இயலாதவர், பின்னை ஒருவரால் அப்படின்னா வேறு ஒருவரை கொண்டு, செய்வித்தும் அப்படின்னா செய்து முடிப்போம் அப்படின்னு வரும். செந்நீர் அப்படின்னா செல்கின்ற நீர் வரும். மலைநாடா அப்படின்னா மலைநாட்டின் தலைவனேன்றபோது ஆணை குறிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஆடுவு அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? மலைநாடானா மலைநாட்டின் தலைவனே, ஆடாதார்னா குளிக்காதவர், தீ பாய்ப்பவோ அப்படின்னா நெருப்பில் மூழ்குவாரோ அப்படின்னு, அதாவது சுட தண்ணியில் குடிக்காத ஒருத்தர் வந்து நெருப்பில் மூழ்குவாரா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இங்கே தான் அதோடைய மீனிங் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், மலைநாடான்றது ஆடுவும் முன்னிலைன்னு வரும். இங்கே வந்து வெப்ப நாடா அப்படின்னு வரும்போது ஆடுவும் முன்னிலைன்னு வரும். ஓகேங்களா? பொருளுணர் திறன் பயிற்சி. ஆற்றுணா வேண்டுவது இல், ஆற்றுணான்றது கட்டுச்சோறு, வரைத்தால் இளங்கருவி. இத்தொடரில் மலையை குறிக்கும் சொல், அந்த வரைன்றதுக்கு மலைன்ட்டு மேலே சொல்லும் பொருள் பார்த்தோம்ல, வரை தான் ஆன்சரு. அது உரைச்சான்றா சான்றோர். இத்தொடரில் உரைன்றது எதை குறிக்குன்னா அவங்களுடைய புகழை குறிக்கும், புகழ் தான். சுரையால அம்மி மிதப்ப, இதில் முரண்பட்ட சொற்கள்னா ஆலன்றது வந்து மூழ்கிறது, மிதப்பன்றது மிதத்தல்ன்றது சொல்லுது. அப்படின்னால பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஒல்லியன் அல்லான் மேல் வைத்தல். இத்தொடரில் ஒல்லியன்றது வந்து சிறந்தவனை குறிக்குது. செந்நீர் பிரித்தல் இருந்தால் செல்குட்டல் நீர். அப்புறம் 3 வரி 6 வரியும் 2மே தேவையில்லை. அடுத்தது வந்து மொழி திறன் பயிற்சி. இல்லை ரான்றதுக்கான வேறுபாடு கொடுத்துருக்காங்க. உரைச்சான்றன்றதுனா புகழ் வாய்ந்தான்ற வரும். ஒடுங்கி உரையன்னா வருந்தி வாழ. இந்த ராக்கும் அந்த ராக்கும் மீனிங் பார்த்துக்கோங்க. உரைனா புகழ், இந்த உரைனா வாழ, அதாவது வருந்தி வாழ தான் மீனிங்கு. வேறு எதுவும் இது பண்ணிக்கோங்க. இங்கே கரை அப்படின்னு இருக்குல்ல, இந்த கரை வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற கரை வந்து ஆற்றம் ஓர அந்த
கடற்கரை அப்புறம் ஆற்று ஓரங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கரையை குறிக்கிறது தான் இந்த கரை. ரெண்டாவதாக இருக்கிற கரை வந்து அழுக்கு குறிக்கிறது. ஒரு துணியில் கரை படிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த கரை அது. அரி அரி அப்படின்றதுக்கான வேறுபடுத்தும் போது அந்த சின்னரான்ற வந்து இவரை குறிக்கும், திருமாலையும் குறிக்கும், விஷ்ணுவை குறிக்கும். இன்னொரு அரின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது விஷயமும் அப்புறமேட்டு ஒரு காய்கறி கட் பண்ணுற விஷயத்தையும் குறிக்கிறது. ஓகேங்களா. சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, சூரியன் மறையும் திசை மேற்கு. கன்னியாகுமரி இந்தியாவின் தெற்கு முனையில் தென்முனையில் அமைந்துள்ளது. இமயமலை இந்தியாவின் வடதிசையில் அமைந்துள்ளது. அப்புறம் 8 திசைகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொருந்தாத ஒன்றில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கேட்பாங்கன்ட்டாலும் சொல்ல முடியாது, சும்மா வேணும்தான் தெரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நன்னெறின்ற நூலை எழுதியவர் வந்து சிவபிரகாசர். இங்கே ஒரு 3 பாட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பாட்டை பெண்களை முன்னிலைப்படுத்தி, அதாவது மகளிரும் முன்னிலைப்படுத்தி தான் இந்த பாட்டுகள் அமைஞ்சிருக்கும். வரியாருக்கு இதெல்லாம் யாருக்கு, அதாவது யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ, அந்த ஒருத்தருக்கு என்ன ஒரு பொருள் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு நம்ம கொடுத்து ஒரு விஷயம் வந்து வாழையடி வாழையாக வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங் தான் இதில் இருக்கும். தெளிவாக படித்து பார்க்கறதா படிச்சுக்கோங்க. ஆனால் சிலபஸில் இது கிடையாது. அது இனியவே கூறுக அப்படின்றது நல்ல நல்ல சொற்களாக கூறணும். தீய சொற்கள் கூறணும்னா அது வந்து மற்றவங்களை வந்து அது வந்து பூரிப்பு அடைய வைக்காது, சந்தோஷப்படுத்தாது, அது அவங்களுக்கு கஷ்டம்தான் படுத்தும் அப்படின்றது. இதை எதோடு ஒப்பிட்டு இருப்பாங்கன்னா, இப்போது பகலில் கடல் கொஞ்சம் சாந்தமாக இருக்கும், ஆனால் சூரியன் தான் நல்லா சுட்டரிக்கும். இருந்தாலும் கடல் சாந்தமாக இருக்கும். அதே இரவில் வந்து சந்திரன் வந்து நிலவொளி கொடுக்கும்போது குளிர்ச்சியாக இருக்கும். அந்த டைமில் வந்து அலை நிறைய வரும்னு சொல்லுவாங்க. நைட் டைமில் நிறைய அலை வரும். ஏன்னா அந்த நிலவு கொடுக்குறது வந்து ரொம்ப குளிர்ச்சியான நல்ல ஒரு விஷயமாக கொடுக்கறதுனால அந்த தண்ணீரானது வந்து ரொம்ப சந்தோஷப்படுது, அதை வந்து அதோடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துது அப்படின்ற மாதிரி இது கற்பனை பண்ணின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 பாட்டுலையும் பார்த்தீங்கன்னா, இங்கே பைந்தொடி அப்படின்னு 2வது லைனில் ஒரு வார்த்தை இருக்குங்களே, அது வந்து அந்த மகடுவும் சொல்கிற மகடுவும் முன்னிலைன்ற சொல்கிறது. இங்கே வந்து அதிர்வலையாய் அப்படின்னு வந்துருக்குல்ல, இதுவும் அந்த மாதிரி, அதாவது 3வது லைனில் இருக்கிறது. அதுக்கப்புறம் நல்லார் அல்லார் கேண்மை, அதாவது நல்லவங்களோட நட்பு எந்த மாதிரியானது, தீயவர்களோட நட்பு எந்த மாதிரியானது. நல்லவர்களோட நட்பு வளர்ப்பிற மாதிரி வளர்ந்துகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தீயவர்களோட நட்பு தேய்ப்பிற மாதிரி குறைஞ்சிட்டே போகும், நம்மளே அழிச்சிட்டே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பழங்களோட கம்பேர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பூ இருக்குது, அந்த பூ காயாகுது, காய் கனியாகுது, கனி வந்து எல்லாருக்கும் பயனுடையதாக இருக்குது. அதே மாதிரி ஒரு இலை ஃபஸ்ட்டு நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் அது காயுது, அதுக்கப்புறம் சருகுது, அப்புறமேட்டு அந்த மரத்துலேருந்து கீழே விழுந்து அழிஞ்சிருது. இந்த மாதிரி அது வந்து தீயவர்களோட நட்புக்கு ஒப்புமைப்படுத்தியிருப்பார். சிவபிரகாசர்ன்றது நமக்கு சிலபஸில் இல்லை. இவர் ஒரு துறவறம் போன்ற ஒரு நபராக குறிப்பிடுவாங்க. இதை தாண்டி நீங்கள் இதில் படிக்க வேண்டியதுன்னு எதுவும் இருக்காது. இவர் நிறைய பாடல்கள் எழுதியிருப்பார். எல்லா வகையான சிற்றிலக்கியங்களையும் பேஸ் பண்ணி பாடியிருப்பார். அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது முழுசாக படிச்சு. இவரை வந்து கற்பனை களஞ்சியம்ன்ட்டு சொல்லுவாங்க. இவர் சிலபஸில் இல்லை. இது மறுபடியும் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இது வேகமாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா, சிலபஸில் இல்லாதவங்களை வந்து கொஞ்சம் வேகமாக தான் ஓட்டிடுவேன். சிலபஸில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ சொற்களஞ்சியமில் இருக்கக்கூடிய பாட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகளை பிரித்தெழுதுக பார்ப்போம். இறப்பார்க்கு ஈந்து அப்படின்னா இறப்பார்க்கு கூட்டல் ஈந்து அப்படின்னு பிரிப்பாங்க. பைந்தொடி அப்படின்னா பசுமை கூட்டல் தொடின்னு வரும். அறிஞ்சொல் சொல்லும் பொருள் பார்க்கும்போது எந்தை அப்படின்னா எங்கள் தந்தையும் வரும். நல்கூர்ந்தான் அப்படின்னா வறுமை அடைந்தான். இறப்பார் அப்படின்னா யாசிப்பவர். மைந்தார்ன்னா மக்கள். அரம்பைன்னா வாழை. அரம்பையன்ட்டு புதுப்புக்கில் ஒரு இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அது பெண்களை குறிக்கிற மாதிரியான ஒரு வார்த்தையாக இருக்கும். இந்த இடத்துல வந்து வாழையை குறிக்குது. ஓகேங்களா. நான் சொன்னதை தான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. விளக்க ஒரு வேணுன்றவங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து 2வது பாட்டில் இருக்கக்கூடிய பிரித்தெழுது வந்து அலர்கதிரால் அப்படின்னா அழல் கூட்டல் கதிரால். தன்னேன் அப்படின்னா தன் கூட்டல் எண் அப்படின்னு வரும். இன்சொல்லுன்னா இனிமை பயக்கும் சொல். இருநீர்னா மிகுந்த நீர், அதாவது கடலை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இருநீர்ன்றது வந்து பெரிய கடலை குறிக்கக்கூடிய, கடலுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்குது. இந்த ஒரு மீனிங்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இருநீர்னா எதை குறிக்கும்னா முன்னீர்னாலையும் கடலை தான் குறிக்கும், இருநீர்னாலையும் கடலை தான் குறிக்கும். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல். அதிர்னா ஒலி செய்யும் அப்படின்னு. தன்னெண் கதிர்னா குளிர்ந்த நில ஒளியின். அலர்கதிர்னா வெப்பத்தையும் ஒளியையும் வீசும் சூரிய கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய விளக்க உரையை படிச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாடல்லையும் உலகம்ன்ட்டு வரும். அதாவது இந்த இடத்துல இந்த 2வது பாடலையும் உலகம்ன்ட்டு வரும். அது வந்து உலகத்தை குறிக்கல, அந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களை தான் குறிக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு ஆகுப்பெயர் நடத்துகிற மாதிரி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ 3வது பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பிரித்தெழுதுக. நாடோறும் அப்படின்னா நாள் கூட்டல்
நாடோறும் நாள் குட்டல் தோறும் நன்றாகும் நன்று குட்டல் ஆகும். இளந்தளிர் இளமை குட்டல் தளிர் தீங்கனி தீம் குட்டல் கனி. தின்னா தின்பதற்குரிய, தீங்கனினா இனிய சுவை உள்ள பழம் அப்படின்னு. நல்லார் அல்லாருன்ட்டு ஒரு எதிர்ச்சொல் இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு இப்போ பொருள் பயிற்சி கோடிட்ட இடங்களையும் கொடுக்கணும். இது இந்த சைட்லேருந்து நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த ஃபார்மேட்டில் மற்ற சைடில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஈகை மறுக்காதவர்ன்றத நல்கூந்தர் மைந்தர். நல்கூந்தர்னா இங்கே மீனிங் பார்த்துருப்போம். இங்கே நல்கூந்தர்னா வறுமை அடைந்தான் அப்படின்றது இங்கே மீனிங் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஈகையை மறுக்காதவங்கன்னா அந்த வறுமையில் இருக்கக்கூடியவங்க மறுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அரம்பையின் கீழ்கன்று அப்படின்னா, அரம்பைன்றது வாழைன்னு சொல்கிறாங்க. வாழை கீழே இருக்கக்கூடிய கன்று இப்போ ஈகை உள்ள இருக்கிறவங்க அவங்கள வாழையடி வாழையாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே அரம்பை கன்றுன்றது எதை இது பண்ணுவாங்கன்னா, பயன்தொடி நின்று பயனுதவி அப்படின்ற மாதிரி வார்த்தை அங்கே வரணும். ஓகேங்களா? அடுத்தது உலகம் மகிழ்வது இன்சொலால். கடல் பொங்குவது நிலவொலியால் தான் கடல் பொங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வன் சொல்லால் உலகம் மகிழாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கடல் எதனால மகிழாதுன்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே அந்த சூரிய ஒளியாலும் மகிழாது அப்படின்னு சொல்கிறாங்க. காய்முற்றல் நல்லார் கேண்மை, நல்லவருடைய நட்பை நன்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தளிர் முற்றினா தீயோர் கேண்மைன்னு சொல்லலாம், இங்கே வீணாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈகையை மறுக்காதவர்னா நல்கூந்தார். நின்று உதவுவது அரம்பைனா வாழையை தான் நான் சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது எந்தை நல்குந்தான் இறப்பார்க்கு இது இயன்றவன் இவ்வடியில் வறியவன் அப்படின்றதுக்கு எது பொருள் தரும் சொல்லுன்னா நல்குந்தான். ஓகே, இதெல்லாம் நம்ம சரி பழமொழி ஒன்று கொடுத்துக்கிறேன். கடன் கொண்டும் செய்வார் கடன். இந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்ல மாட்டோம்னா, இங்கே விளக்க உரையில் ஃபஸ்ட்டு விளக்க உரையிலே கொடுத்துருப்பாங்க. கடன் கொண்டு செய்வார் கடன், கடைசியில் என்ன பார்த்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான பழமொழிக்கான மீனிங் என்னென்னா, இப்போ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, ஹெல்ப்பும் இல்லைன்னா, ஆனால் நம்மளுடைய முன்னோர்களும் சரி நமக்கு பின்னாடி வரவங்களும் ஒரு ஈகம் குணம் படைத்தவங்களாக இருக்கும்போது நமக்கும் அந்த குணம் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம்னா, நம்ம மற்றவங்ககிட்ட கடன் வாங்கியாவது அந்த உதவி செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் கடன் கொண்டும் செய்வார் கடன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அரம்பை நின்று உதவியமை, அதாவது வாழை நின்று பின்னாடி வரவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டே இருக்குல்ல, அதை அழிச்சிக்கிட்டு இப்போ ஒரு வாழை மரம் இருக்குன்னா அதை கொலை தள்ளி பழமாக இது பண்ண பின்னாடி அதை மொத்தமாக அழிச்சிருவாங்க. அதாவது அந்த மரத்தை அழிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். வாழையடி வாழையான்ற சொல்லக்கூடிய அந்த மரபு தொடர் அதுக்கு அடுத்தும் அது உதவிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இது அரம்பை நின்று பயனுதவி. இப்போ கடன் வாங்கி நாம் அழிஞ்சால் கூட அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்களாட்டுங்க. இன்சொலால் அஞ்சு இருநீர் வேணுலகம் வன்சொலால் என்றும் மகிழாது. இதில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொற்கள்னால் வன்சொல் இன்சொல். வன்சொல்னா கடுமையான சொற்கள், இன்சொல்லுனா இனிமையான சொற்கள். காய்முற்றின் தீங்கனியம், அது நல்லார் செய்யும் நட்பு. நல்லார் செய்யும் கேண்மைன்றது நல்லார் நட்பை குறித்து சொல்லுகிறதுன்னு அர்த்தம். காய்முற்றினால் தீங்கனியாகும், தளிர் முற்றினால் சருகாகும். ஆக்சுவலாக இதை நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நான் அந்த பாட்டுக்கு நான் மீனிங் சொல்லும்போது அந்த மீனிங்கை வச்சு நீங்கள் எப்படி அந்த கொஷினை அதோட மீனிங் தெரிஞ்சால் மட்டும் போதும், எப்படி அந்த கொஷினை நம்ம அட்டன் பண்ணுறதுன்றதுக்காக தான் நான் அந்த பாட்டில் இருக்கிற மீனிங்கை மட்டும் சொல்லிவிட்டு இங்கே கேள்விக்கெல்லாம் நான் ஆன்சர் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்துருக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிறேன். ஓகேங்களா? மற்றதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், இதோடு முடிஞ்சிடும். மற்றதுக்கெல்லாம் எதெல்லாம் சிலபஸில் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் சொல்லுவேன். ஓகேங்களா? அடுத்தது உதவும் கனின்னா உதவும் கூட்டல் கனின்னு பிரியும். பொங்கும் கடல்னா பொங்கும் கூட்டல் கடல்னு வரும். செய்யும் கேண்மைன்னா செய்யும் கூட்டல் கேண்மைன்னு வரும். தீங்கனினா தீம் கூட்டல் கனி மேலே பார்த்தோம். நன்னெறினா நன்மை கூட்டல் நெறி. பைந்தொடினா பசுமை கூட்டல் தொடி. இன்சொல்னா இனிமை கூட்டல் சொல், இல்லைன்னா இனிமை கூட்டல் சொல் தான். வன்சொல்னா வன்மை கூட்டல் சொல். இளந்தளிர்னா இளமை கூட்டல் தளிர். என்றவன்னா என்று கூட்டல் அவன். பொங்காதலால் அப்படின்னா பொங்கு கூட்டல் ஆதலால். நன்றாகும்னா நன்று கூட்டல் ஆகும். இந்த வீடியோ இதோடு முடியுது. நான் ஆக்சுவலாக இந்த 7வது புக்கில் இருக்கக்கூடிய செயல் பகுதி முழுசாக முடிச்சிடலாம் இந்த ஒரு வீடியோவில் அப்படின்னு பார்த்தேன். பட் நீங்கள் போன வீடியோ 6th புக்குக்கே ரொம்ப லென்த்தாக இருக்குது, கொஞ்சம் ஷார்ட்டாக போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் செயல் பகுதி தனியாக உரைநடை பகுதி தனியாக அப்படின்னு பிரித்து போடலான்னு பார்த்தேன். பட்டு இந்த 2 வாழ்த்தும் அறவுரை பகுதியும் முடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆச்சு. இதை அடுத்தடுத்து இதுவும் சேர்த்து போடும்போது இன்னும் இதுவே 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் பெருசாக ஆயிரும். அப்படின்றதுனால இதோடு நிறுத்திக்கிட்டு பார்ட் 2ல் மீதி இருக்கக்கூடிய கதைப்பகுதியும் பல்சுவை பாடல்கள் மறுமலர்ச்சி பாடல்கள் அதெல்லாமே வரும்.
இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணலாமா, இல்லை இதுக்கப்புறமேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லலாமா, இல்லை இந்த மாதிரி பிட்டு பிட்டாக பாதி பாதியாக போடலாமான்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை மாற்றிக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு உங்கள் கூட படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.